இந்தியா டு பங்களாதேஷ் பை லேண்ட் வழியா கிராஸ் பண்ண போறோம். இன்னைக்காச்சும் ஒரு இன்டர்நேஷனல் பார்டர் கிராசிங் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்தியா கூட பார்டர் ஷேர் பண்ணிக்கிற கண்ட்ரியை ஒரு பார்டர் கிராஸ் பண்ணி போனா எப்படி இருக்கும்ன்றதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய் காய்ஸ், ஆம் தேவ். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பங்களாதேஷ் ட்ரிப்ல வந்து கல்கத்தால பேன்கோவான் ஸ்டேஷனில் இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பை லேண்டாக வந்து பார்டர் கிராஸ் பண்ணி பங்களாதேஷ் போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ வாங்க போய்கிட்டே பேசுவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்டேஷன் வர்றதுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கல்கத்தாவுக்கு வந்துருந்தோம். கல்கத்தா வந்து நம்ம பாண்டிச்சேரி டு கல்கத்தா ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயின் ஜெர்னி. பார்க்கலன்னா மேலே பின் பண்ணுறேன், போய் அந்த வீடியோவை பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நம்ம பங்களாதேஷ் பார்டர் வந்து கடக்க போகிறோம் பை லேண்டாக. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. பங்களாதேஷ் பார்டர் கிட்டே இருக்கிறதுல லாஸ்ட்டு இந்தியாவோட ரயில்வே ஸ்டேஷன் அந்த பேன்கோவன் ஸ்டேஷன் தான். ஸோ இப்போ இங்கேருந்து போயிட்டு ஒரு ஆட்டோ எடுத்து நம்ம வந்து பெட்ராபோல் வந்து போகணுங்க. அதுதான் பார்டர் ஏரியா. ஓகே, பெட்ராபோல் how much bro? Petrapole एक आदमी 200 है. आपका लोग कहाँ इकला लगे चला नहीं तनिया போணும்னா 200 ரூபாய் கேக்குறாங்க. If anyone come, people come ना आएगा 7 बजे आएगा गाड़ी उसका 5 आदमी क्या एक आदमी लेकर जाएगा 200 रुपये से नहीं होगा. ஓகே சரி இருங்க பாப்போம் வேற யாரா வராங்களான்னு பார்த்து ஷேர் பண்ணுவோம். 1 people and 200 rupees. 1 people. Okay. So any people come? People 50 rupees. Okay. 5 people and vehicles and go. 1 people and 200 and the border. At the border. Okay. If anyone come na 7 will go. 7. Oh my god. Yeah, okay. I'll check out this. Guys, இப்போ என்னன்னா யாராச்சும் வந்தால் தான் இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் போகிறோன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபாயா. ஸோ இப்போ தனியாக போகிறோம் அப்படின்னா 200 ரூபாய் அங்கே ஒரு ஆளுக்கு. மணி வேறு 5:30, 7 மணிக்கு தான் அடுத்த ட்ரெயின் வரும். அவங்க வந்துட்டு போகணுமா என்னன்ட்டு யோசிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ரைஸ் 150 ரூபாய்க்கு பேசியிருக்கேங்க. 200 ரூபா கேட்டார், 150 ரூபா பேசியிருக்கேன். ஓகே அப்படியே கிளம்பியாச்சு. பிரதர் when the border open? border है बांग्लादेशी border है, क्या टाइम में ओपन है? वो 6 बजे ओपन. 6 है. इंग्लिश क्या बोल? 6 बजे 6 बजे तक इंग्लिश नहीं है. इंग्लिश नहीं है. 7 o'clock है. பார்டருக்கு வந்து போயிட்டுருக்கோம். எனக்கு வேறு இந்த தெரியாதுங்க. 6 பஜேன்னாரு. கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் பக்கங்க. ஸோ அங்கே போய் ரீச் ஆகிட்டு கேஷ் வேறு எடுக்கணும், கேஷ் மாற்றுறதுக்கு அண்ட் வீசாவோட இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே போயிட்டு பேசுகிறேங்க, ரொம்ப குளுங்குதுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பார்டருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ தான் கைஸ் பார்டர் கிட்டே இருக்கிற ஒரு மார்க்கெட்டுங்க. அதான் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30ங்க காலையில். ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்களேன். இந்த நார்த் ஈஸ்ட் சைட்லலாம் இதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா காலையில் கொஞ்சம் லைட்டாக விடிஞ்சாலே நல்லா ஒரு 7-8 மணி ஆன மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இந்தியா அந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஏன்னா பார்டர் ஏரியான்றதுனால அதை போட்டிருக்கு பாருங்கள் மேலே பங்களாதேஷ்ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பங்களாதேஷ் அந்தாண்ட சைடு போனோம். இப்போ பார்டர் போயிட்டு பார்டர் எத்தனை மணிக்கு திறக்கிறாங்கன்னு பார்க்கணுங்க. ஃபுல்லாகவே மிலிட்ரி ஏரியா இருக்குங்க. ஸோ நிறைய இடத்துல வீடியோ எடுக்க விட மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறேன். வந்து இறங்கினோடனே சம்பவம் பண்ணுறாங்க. இறங்கும் போதே வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், அது இங்கே வா அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஸ்கெட்சியாக ஒரு 4-5 பேர் சுற்றுவாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்தியன் ருப்பி வந்து ₹1.30 அவங்க பங்களாதேஷி காசில். அதுதான் என்ன சொன்னாங்க, நான் ₹1.25 தரேன் அப்படின்னாங்க. இல்லை ஏடிஎம் நான் போகணுன்னா ஏடிஎம் வா நானே கூப்பிட்டு போகிறேன்றாங்க. கொஞ்சம் இதுவாக தான் இங்கே இருக்குது. ஃபார்மே தேவையில்லை, பட் வா நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேணாம் நான் ஃபார்ம் எல்லாத்தையும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டேன், பார்த்துருங்க. ஏன்னா பார்டர்ன்றதுனால ஸ்கேம் அடிக்கிறதுக்கு நிறையா சான்ஸு. அதுக்கு தான் வந்தாங்க, தப்பிச்சு டீ குடிக்கிறேன்னு ஓடியான்ட்டேன். भाई एक चाहिए था நண்பர்களே. வேறு எதுவும் பார்டர் கிட்ட கடைகள் இல்லைங்க. அதனால் பன்னும் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டு பார்டர் கிராஸ் பண்ணிடலான்னு யோசிச்சிருக்கேன்.
டம்ளர் வந்து ஒரு 4-5 சைஸ் வச்சுருக்காங்க. இது வந்து மீடியம் சைஸ். சுட்டுச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து கேஷ் மாற்றுறதுக்காக போயிட்டுருக்காங்க. ये पुराना वाला बॉर्डर है। बॉर्डर है? हाँ ये भी था। हाँ अभी वो नया वाला बन गया। ஓகே ஓகே கைஸ் இப்போ என்னன்னா இங்கே ஒரு ஏடிஎம் கேட்டிருந்தாங்க அங்கே கேஷ் மாற்றுறதுக்காக. இவரு கூட தான் அப்படியே போயிட்டுருக்கோம். இவர் அங்கே ஏடிஎம் கிட்டே கூப்பிட்டு போயிட்டு அவரே கேஷ் மாற்றுறதுக்கு இது பண்ணுறேன்னு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியாதுல்ல, இதுதான் பார்டர்னு நினைக்கிறேன். திஸ் பங்களாதேஷ் பார்டரு. வெயிட் கரும். ஸோ நம்ம போயிட்டு ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துகிட்டு அப்படியே போய் மாற்றலாங்க. நாங்கள் நம்ம பார்டர் கிட்டே வந்துவிட்டோம். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் ஜாலியாக. இப்போ வந்து நம்ம பார்டருக்குள்ளே என்ட்ராக போகிறோங்க. இங்கே பிஎஸ்எஃப் இருக்காங்க. போய் செக் பண்ணிவிட்டு உள்ளே கேட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். வீடியோ எடுக்கக்கூடாது, பட் ஒரு நாள் தெரியாமல் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம வந்து அந்த இந்தியா எம்பசி போய் கிளியர் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாங்க. வா செம பெருசுங்க. அது வரைக்கும் பாருங்கள், வே டு பங்களாதேஷ் அப்படின்ட்டு. அது வரைக்கும் இமிக்ரேஷன், இந்தியா இமிக்ரேஷனு போய் கிளியர் பண்ணிவிட்டு பேசுகிறேன். கைஸ் இந்தியா சைடு வந்து க்ராஸ் பண்ணியாச்சுங்க. கைஸ் ஒரு வழியாக இமிக்ரேஷன் முடிச்சிட்டாச்சுங்க. முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம். ஆக்சுவலாக என்னென்னா நான் ஆன்லைனில் பார்த்த வரைக்குமே எந்த சார்ஜஸுமே கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. பட் உள்ளே என்ட்ரு ஆன உடனே நம்ம பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு 200 இந்தியன் ருப்பீஸ் வந்து பே பண்ணணும். அது லேண்ட் போர்ட் என்ட்ரிக்காக நம்ம வந்து இந்தியாவுக்கு அதை நம்ம பே பண்ணணும். ஏன்னா இங்கேருந்து நம்ம லேண்ட் மூலிமா க்ராஸ் பண்ணுறோன்றதுக்காக. ஸோ அது வந்து பே பண்ணிட்டாச்சுங்க. பே பண்ணிவிட்டு இமிக்ரேஷனில் வந்து என்ன கேட்டாங்கன்னா, எங்கே போகிற, எதுக்கு போகிற, பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. ஸோ அந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் காட்டணுமா, அப்போ தான் நீ எங்கே பிறந்த, நீ உண்மையாலுமே இந்தியன் பாஸ்போர்ட் ஒன்று தானே அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நான் மார்க் ஷீட் மட்டும்தான் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அதை மட்டும் காட்டினேன். அப்புறம் யூடியூப் சேனல்லாம் காட்ட சொன்னாங்க. காட்டினோடனே ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஒரு வழியாக வெளியே வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்லி பார்டர் இருக்கும்ல, பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் உள்ள இடம், அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த கண்டாண்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ஃப்ரெண்ட்லியஸ்ட் பார்டர் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு லேண்ட் பார்டர் க்ராஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் அதில் வர சோதனைகள் கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். பரவாயில்ல, எனக்கு பங்களாதேஷ் போகிறனும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அப்படி இதை போட்டிருக்கு பாருங்கள், வே டு பங்களாதேஷ் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்படி போயிட்டு உள்ளே அந்த பார்டர் வழியாக உள்ளே போகணுங்க. ஃபுல்லாக செடிங்க அந்த சைடில், இந்தியா சைடில் ஃபுல்லாக நல்லா கார்டனிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் அஃபிஷியலாக வந்து இப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸிட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து அந்த ரெண்டுத்துக்கும் இடையிட்ட இடம் இருக்குல்ல, அங்கே பாருங்கள், லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தேங்க்ஸ் ஃபார் யூர் விசிட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்தாண்ட வந்து வெல்கம் டு த பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு போட்டிருக்கு. செம்மையாக இருக்குங்க. இந்த சைடில் எல்லாமே இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டிருக்காங்க, அந்த சைட்லேயும் பார்டர்ன்றதுனால. ஸோ இப்போ இதுக்கு அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பக்கிலாம் போகுது இந்த சைடில். ரைஸ் என்னென்னா இந்த வீசா ப்ராசஸ் சிம்பிள்ன்ற சென்ஸ் இந்தியன்ஸ்க்கு ஃப்ரீ. பட் நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். அது நான் என்னன்றதை ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இந்த பங்களாதேஷ் உள்ளே என்ட்ரு ஆன பிறகு, ஸோ ஏன்னா எனக்கு வந்து என்ட்ரு ஆகிற வரைக்கும் நம்ம எதையுமே காட்டிக்கூடாதுன்னாங்களே, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படியே போயிட்டு அந்த பார்டர் வழியாக உள்ளே போக போகிறோங்க. ஆக்சுவலாக காசு எடுக்கிறதுக்கு நம்ம அந்த ஏடிஎம்க்கு தான் வந்தோம். இங்கே பாருங்க, போலீஸ்காரெலாம் உட்காந்துருக்காருங்க பிஎஸ்எஃப்லேருந்து. கைஸ் இதுதாங்க வந்து பங்களாதேஷ் என்ட்ரன்ஸு. இப்போ இது உள்ளே தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் வந்து அந்த பார்டர் கார்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து காமன் ஏரியாங்க. இது ரெண்டுமே வந்து யாருக்குமே சொந்தம் இல்லாத இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு பாருங்கள், ஷாஹித் மா பரி ரீத் கேலரி அப்படின்ட்டு பார்டர் கார்டு பங்களாதேஷ். ஸோ இதுதாங்க வந்து பங்களாதேஷோட பார்டர் இது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம். இதுதான் அரைவல் கேட்டு. பங்களாதேஷ் சைடில் செக்கிங் முடிஞ்சு, இப்போ இமிக்ரேஷன் மட்டும்தான். ஸோ இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோங்க. இமிக்ரேஷன் போலீஸ் அரைவல்னு போட்டிருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு அரைவல் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணணுங்க. இதுக்கு தான் வெளியில் வந்து ரொம்ப அலப்பறை கொடுத்தாங்க. அது கொடுப்பாங்க இது கொடுப்பாங்கன்ட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த இது ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஓகே தான். இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து மேப்ஸ் இருக்குங்க, டூரிஸ்ட் மேப் எல்லாமே. நீங்கள் வந்து உங்கள் நேம் மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்தெந்த இதுன்ட்டு. ஸோ ஓகே, திஸ் இஸ் த டூரிஸ்ட் மேப் ரைட்? ஓகே. ஸோ இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குங்க. இதை நான் ஒன்று எடுத்துகிட்டு தான் போகிறேன். ஏன்னா திடீர்னு ஆஃப்லைனில் ஓகே சிட்டி மேப் சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ் யூர் நேம்? வாட்ஸ் யூர் குட் நேம்? ஐஃபில் இஸ்லாம் ஓப்பு. தேங்க்யூ பிரதர். Most welcome. Thank you so much. Have a nice journey. You too brother. See you. Bye. Guys, அஃபிஷியலாக இப்போ நம்ம வந்து பங்களாதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. தேங்க்யூ பிரதர். ஸோ கைஸ், வெல்கம் டு பங்களாதேஷ்ங்க. வாவ், செம்மையாக இருக்குது. வரும்போதே தூரல் போட ஆரம்பிச்சிச்சிங்க. ஸோ இங்கேருந்து போயிட்டு முதல்ல சிம் வாங்கணும். சிம் வாங்கிட்டு அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிப்போம். அப்படியே இந்த பார்டருக்கு இந்தாண்ட வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சொல்கிறேன், அது புரியல. இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்லேயே வந்து நிறையா டீ கடைகள்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்லிப்பர்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்குங்க. அழகாக வந்தவொடனே நிறைய ரிச்சாக்கள். வாவ், சூப்பராக இருக்குல்ல. ஸோ வந்து ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சோண்டு மட்டும் கேஷ் மாற்றிருக்கேன். அங்கேயே அந்தாண்ட பார்டர்லேயே வந்து மாற்றிட்டேங்க கொஞ்சோண்டு கேஷு. மீதியெல்லாம் தாக்காவில் போய் மாற்றிக்கலாம் நல்ல கன்வர்ஷனில் அப்படின்ட்டு. நிறையா கடைகள் இருக்குது நிறைய. ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ பிரதர், பரவாயில்லையே, காலையிலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:40ங்க. ஸோ இந்த சைடில் போய்ட்டு அப்படியே ஏதாவது கடைகள் இருக்கான்னு பார்ப்போம். நிறைய கடைகள் இருக்குது. பூரி போடுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இங்கேருந்து நீங்கள் தாக்கா போகிறதுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து பஸ்ஸு, 2 வந்து ட்ரெயினுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ட்ரெயின் எடுத்து போகலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா பஸ்ஸில் நொந்துருவேன். தாக்காவில் வந்து செம்ம டிராஃபிக் ஆகும். அதனால தான் பார்டர் கிராஸ் பண்ணதான் பேர். டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 ஆகுது. கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் பக்கம் ஆகிடுச்சிங்க. 6:30க்கு வந்து பார்டருக்குள்ளே போனோம். இப்போ வந்து 7:30 ஆகி இங்கே வந்து நான் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்ட்டு. இங்கே பார்டரில் தான் உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, அந்த பார்டர்கிட்டே வந்து நல்லா டவர் கிடைக்குதுங்க. அதனால தான் அப்படியே உட்காந்துட்டேன்னு. சிம் எதுவும் வாங்கலை, சிம் வேறு வாங்கணும். அப்புறம் காலையில் சாப்பிட்ணும். சரி, இங்கேருந்து வந்து தாக்கா போகணுங்க மெயின் சிட்டிக்கு. ஸோ அதுக்கு வந்து ட்ரெயின் போயிட்டு ஸ்டேஷனில் முதல்ல டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறமா கொஞ்சம் இந்த பார்டர் ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த இமிக்ரேஷன் வந்து எப்படி முடிச்சுது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். பங்களாதேஷ் சைடில் வந்து இந்தியா சைடு முடிச்சுட்டு வந்தேன்ல, அங்கே வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேக் செக்கிங் பண்ணாங்க. அவங்க ஊரில் அந்த பிஎஸ்எஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அவங்க ஊரில் அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பேக் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அரைவல் கார்டு ஃபில் பண்ணிவிட்டு இமிக்ரேஷன் போயிட்டு, இமிக்ரேஷனில் அந்த அரைவல் கார்டில் ஃபில் பண்ணதில் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன். அட்ரஸ் வந்து ஃபுல்லாக போடணும். அது போட்டு திருப்பி கொடுத்தேன். ப்ரூஃப்ஸ் பத்தலைன்னுட்டாங்க. எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. நான் என்ன புக் பண்ணலை அப்படின்னு. அப்படியா, புக் பண்ணாமல் எப்படி போவா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னுட்டு புக்கிங்ஸ் வந்து காட்டணுமேனிட்டு, புக்கிங்ஸ் இல்லை என்கிட்ட, நான் இந்த ஹோட்டலில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்ட்டு அந்த அட்ரஸ் காட்டி இதெல்லாம் பத்தாது அப்படின்னா. சரி, அப்புறமா என்ன பண்ணேன், இன்விடேஷன் லெட்டரும் அவரோட என்ஐசி கார்டும் இருந்துச்சு. ஸோ என்ன இன்வைட் பண்ணாங்கல்ல, அவங்களோட இது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுன்றத ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது காட்டினோடனே ஓகே அப்படின்ட்டு ஒரு பங்களாதேஷோட நம்பர் கேட்டாங்க. பங்களாதேஷ் நம்பரு, ஃபோன் நம்பர். அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. அதுக்கப்புறமா வந்து திருப்பி இன்னொரு இடத்துல செக்கிங், வளையிற இடத்துல. ஸோ ஏன்னா லேண்ட் பார்டருன்றதுனால செம்ம செக்கிங்க. காலையிலே இருந்ததுனால ஒரு 1 ஹவரில் முடிஞ்சு. இல்லைன்னா அது செம்ம பெருசாக நடக்கும் இந்த இது. உடனே வந்துட்டோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மோஸ்ட் கரப்டட் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பார்டரை.
ஏன்னா இங்கே வந்து இல்லீகலான பொருட்கள் கொண்டு வரதாகட்டும் இந்தியாவிலேருந்து. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த பார்டரில் நடக்குது. அதனால் வந்து நிறைய செக்கிங்க. மோஸ்ட்லி என்ன கேட்டது வந்து தாரு இருக்கா, சரக்கு இருக்கா, அது இது கொண்டு வந்தீங்களாமா. அதெல்லாம் எதுவுமே இல்லை, லேப்டாப் தான் இருக்குது. இந்த லேப்டாப்பு கேமரா கேஜெட்ஸை பார்த்துட்டே வந்து என்னை பிடிச்சி வெளியே வரும்போது சார்ஜஸில் பார்க்குறாங்க. ஓகே உனக்கு சார்ஜஸ் போடலாமா அப்படின்ட்டு. உடனே அங்கே உள்ள ஹையர் அஃபிஷியலை கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்காது தான் வந்தேன். மழையிலே நின்னா வேலைக்கு ஆகாது. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு டிக்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் कितना है? 20 रुपये 20 है, ठीक है. ரைஸ் இப்போ வந்து மழையிலே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோங்க. ஆனால் வேறு வழி இல்லை. டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுதுன்னா ஓகே தான். இன்னும் சிம் வேறு வாங்கலை, அது வேறு வாங்கணுங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க உண்மையாக. அப்படியே வந்து இறங்கினோடனே மழை பெய்யுதா. நல்ல வேளை நான் வந்து லேட்டாக ட்ரெயின் பிடிக்கல, கொஞ்சம் வெள்ளனே வந்ததுனால ஈஸியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா எல்லாருக்குமேலாம் வந்து டூரிஸ்ட் விசா தர்றதில்லை எம்பசியில், அது கேட்டுட்டேன். ஸோ எல்லோரும் மோஸ்ட்லி பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு காரணம் மெடிக்கல், அவங்களோட ஹாஸ்பிட்டலோட ஏதாச்சும் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வராங்க. ஸோ அதனால் பார்த்துட்டு டூரிஸ்டான்னு 10 தடவை கேட்டாங்க. இந்த டூரிஸ்ட் விசாலாம் அப்படி இப்படி கொஞ்சம் இதாக சொன்னாங்க. ஏன்னா நம்ம எங்கேருந்து வரோன்றதை தான் எல்லாருமே கேட்டாங்க தெளிவாக. ஸோ நான் சொன்னேன் பாண்டிச்சேரி எங்கேன்னு கேட்டாங்கன்னா சவுத் இந்தியா. ஓகே சவுத் இந்தியாவிலேருந்து இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா டூரிஸ்ட்டாக வரவங்க ஃப்ளைட்டில் போயிடுவாங்க. பார்டர் வந்து மோஸ்ட்லி இப்போது யாரும் க்ராஸ் பண்ணல. ரீசெண்டாக அதிகமாக போயிட்டு வீடியோஸ்லாம் யாரும் பண்ணல, ரேராக தான் போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் போச்சுல, அந்த ஹிந்துஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா நிறையா போயிடுறது. அதனால் எல்லாருமே வந்து என்ன பங்களாதேஷாக போகிறேன்னாங்க. ஆமாம் பங்களாதேஷ் தான் போகிறேன், என்ன போ எல்லோரும் இங்கே போகிறாங்க, நம்ம இங்கே தானே போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். பட் ப்ராசஸ் பண்ணோம்னா கிடச்சிரும் விசா. எனக்கு ரொம்ப லிமிட்டடாக கொடுத்தாங்க விசா, அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. உடனே கிளம்பி வந்துட்டேன் விசா வந்ததும். கைஸ் கரன்சி மாற்றிட்டேன், உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா. இது வந்து 100 ரூபாங்க பங்களாதேஷி டாக்கா. தேங்க்யூ பிரதர். சரி எவ்வளோன்னா ஆக்சுவலாக 20 ரூபாங்க வரதுக்கு. தேங்க்யூ பிரதர். அப்பா 20 ரூபாங்க, பரவாயில்ல. என்னன்னா ஒரு சில ஹிந்தி வார்த்தைகள் கற்று வச்சுக்கோங்க. நான் தப்பு தான் பேசுவேன், எனக்கு ஹிந்தி தெரியாது. லைட்டாக கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஓகே தான். ஸோ பார்டர்லேருந்து வந்திருப்போம், கல்கத்தாலேருந்து வந்திருப்போம் நினச்சிருப்பாங்க. போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் இருக்கா பார்த்துட்டு வரோம். செம மழைங்க, மழையில் வந்து மாட்டிக்கிட்டேனே. வீசா எனக்கு ரொம்ப லேட்டாக வந்துடுச்சிங்க, இல்லைன்னா நான் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துருப்பேன். ரைஸ் டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்கோங்க. டிக்கெட் இருக்கான்னு கேட்கணும். ஹாய் சார், तो ढाका ट्रेन अवेलेबल है? ढाका ट्रेन is 12 p.m. 12 p.m. Yes. So when I will reach in Dhaka? Express. So what time I will reach in Dhaka? 8 p.m. Is it any fast trains? Rupashi, Bangla? 38. What is it? 3 p.m. train. So is it 3:25 in the seats, right? ஓகேங்க. ஸோ ஆக்சுவலாக ரூபாஷி பங்களான்ட்டு ஒரு இது இருக்குது. ஓகே. ஸோ ஏசி है? AC. 3:25 AC है? Sleeper. Sleeper है? Okay, so give me one. How much? 1,050 taka. 1,050 taka. Okay. Okay. So guys, actually 1,000. What is that? Your mobile number is Bangladesh terrorist. Bangladeshi mobile number नहीं है. No seat certificate. पासपोर्ट है. सीट्स अवेलेबल नहीं है क्या? Bangladeshi
আইডি কার্ডের মোবাইল নাম্বার রেজিস্টার করা থাকা লাগে इधर से फॉरेनर है मैं இன்சைட் ना गाइस என்னன்னா அவர் வந்து பங்களாதேஷி நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணலையா அப்படிலாம் கேட்டார். தெரில, அதான் உள்ளே போய் கேட்டு வந்துடுறேங்க. கேட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். அப்போ தான் இங்கே வந்து பேசினேன் சார்கிட்ட. சார் ஹியர் சார். ஸோ இப்போ வந்து என்னென்னா இங்கே இங்கிலீஷ் பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இப்போது பாஸ்போர்ட் கொடுத்துட்டேன், அந்த கவுண்டரில் கேட்காம நம்ம இங்கே வந்து கேட்டோம்னா மொத்தம் ரெண்டு ட்ரெயின் இருக்குது. 12:30 ஒரு ட்ரெயின் இருக்குது, அதோட 3:30 பக்கம் ஒரு ட்ரெயின் இருக்குது. 12:30 ஏறினா 8 மணிக்கு தான் விடுவாங்க. பட் 3:30 ஏறினா ஒரு 6:45 7 மணிக்கு கிட்ட சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கா. ஸோ அப்போது நமக்கு 3:30 வரைக்கும் நம்ம இங்கே தான் வந்து இருக்க போகிறோம். போயிட்டு அதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுத்துகிட்டு சுற்றிட்டு சாப்பிட்டே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கலாம். ट्रेन नाम रूपसी बांग्ला एक्सप्रेस रूपसी बांग्ला एक्सप्रेस ओके रूपसी बांग्ला एक्सप्रेस जर्नी टाइम ओके गॉट 37 गॉट 37 व्हाट जी जी ए 37 जी ए 37 है सीट नंबर है 37 सीट ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இதில் ஃபோன் நம்பர் போடணுங்க. சார் தான் வந்து அவரோட நம்பரே கொடுத்துட்டார் நமக்கு. Benapole to Dhaka. So is there any waiting room here? Waiting room. இப்போ என்னன்னா டிக்கெட் வந்து வாங்கிட்டாச்சுங்க. இப்போ வந்து வெயிட்டிங் ரூம் வந்து கேட்டேன் இங்கே இருக்கா அப்படின்ட்டு. வெயிட்டிங் ரூம் இருக்குது அப்படின்னாரு. சரி இதுதான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு பேக் ஏதாச்சும் வச்சுட்டு கூட நம்ம போயிட்டு வரலாம். இது பாருங்க பங்களாதேஷி ரயில்வே இன்டர்சிட்டின்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் ஒரு மைத்ரி எக்ஸ்பிரஸ்ன்னுட்டு கல்கத்தாலேருந்து ட்ரெயின் வந்து இங்கே வருங்க பங்களாதேஷ்க்கு. அந்த ட்ரெயின் தான் வந்து இப்போது ரீசெண்டாக இஷ்யூ வந்துச்சுல்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும். அதனால் அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னி. அதுதான் பண்ணலான்னு ஆசைப்பட்டு வந்தேன், கடைசியாக பண்ண முடியாமல் போச்சு. பட் பரவாயில்ல, அது இல்லைனாலும் பார்டர் க்ராஸ் பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்க்குற நீங்கள் எந்த எழுத்துமே வந்து இங்கிலீஷில் இல்லைங்க. ஸோ எல்லா போர்ட்ஸ்லையுமே வந்து பெங்காலியில் தான் இருக்குது. எல்லா கடையிலையுமே இங்கிலீஷுன்றது இருக்கும், ரொம்ப ரேராக ஓரமாக இருக்குது. ஈவன் இந்த ரயில்வேஸ் இதிலே பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே வந்து பெங்காலியில் தான் இருக்கும். ஏன்னா இவங்களோட மொழி தான் வந்து இங்கே முன்னுரிமை, இங்கிலீஷ் கூட கிடையாது. அடுத்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. சரி இப்போ தாங்க ஒரு தூங்கி எழுந்து வந்தார் போல். இந்த வெயிட்டிங் ரூமுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கா என்னன்னு தெரியல, போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. What is this? Lock. I have to do it. Okay. You lock now, huh? So how can I get out? Do you have to pay for this? How much? कितने ওটা এখানে লক করে দিয়ে যাচ্ছে আমি এটা ठीक है भाई, ये कितने चार्जेस है? चार्जेस உங்களுக்கு கொடுங்க. हम 100 ஓகே ठीक है. ஓகே கைஸ், இப்போ என்னென்னா இந்த ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவருக்கு மட்டும் காசு கொடுத்தா போதுமா, ஒரு 100 தாக்கா மட்டும் கொடுங்க அப்படின்னாரு. கொடுத்துருவோம். ஏன்னா 3:30 வரைக்குங்க நான் போய் சாப்பிட்டு சிம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்தேன்னா கொஞ்ச நேரம் தூங்கலாம் சார்ஜ் போட்டு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 70 ரூபா கொடுத்தா போதும். எப்படி இருக்குது? பரவாயில்ல. ஓகே தாங்க. என்ன லைட் எரியல, தொடங் எதுவும் இல்லை நண்பர்களே, லைட் கிடையாது போல். சரி இருங்க அப்படியே யூஸ் பண்ணுவோம். உள்ள ரூம்லேயே வச்சு பேக்கை பூட்டிட்டேன். குட்டி பேக்கில் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டுங்க. போய் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு சிம் வந்து வாங்கணுங்க. சும்மா உட்காந்துருக்க போர் அடிக்குது. ஸோ அதுதான் இப்போ சிம் வாங்க போயிட்டுருக்கோம். வாவ், செம்மையாக இருக்குங்க இந்த ஏரியா. போயிட்டு சிம் வாங்கிட்டேன், அப்புறமா சாப்பிடுவோம். ஆக்சுவலாக அது ஈரான் கொடின்னு நினைக்கிறேன். மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இந்த ஏரியா பேர் அடிக்கடி மறந்து போகுதுங்க. பெனாப்போலுங்க. நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்களேன், அந்த இது ரிக்ஷா மாதிரி இருக்குல்ல, குட்டியாக லைட்லாம் வச்சு அழகாக இருக்குது.
ஸோ அப்படியே போயிட்டு சிம் எடுப்போம். பிரதர் வேறு சிம் खरीदना है या आपको? यहाँ से बाम हाथ जाएंगे, एक मार्केट है उधर मिल जाएगा. ஓகே தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக அப்படியே போயிட்டு அங்கே ஏதோ மார்க்கெட் இருக்கான், இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா இங்கே பார்டர் சைடில் இங்கிலீஷ் பெருசாக யாரும் பேச மாட்றாங்க. ஈவன் ஸ்டேஷன் ஆஃபீஸரே கையில் சைகையில் தான் காட்டினார். எல்லாமே வந்து பெங்காலியில் தாங்க இருக்குது. பார்க்குற எல்லா இடத்துலையுமே போர்டுலாம் வந்து படிக்கவே முடியாது. ஈவன் இதை விடுங்க, அந்த காசு இருக்குல்ல, அவர் அந்த என்ன சொல்கிறது டிக்கெட் போட்டுட்டு ஸ்க்ரீனில் காட்டுறாரு, அதில் போட்டிருக்கு பாருன்றாரு. அந்த எழுத்துமே பெங்காலியில் இருக்குங்க. 1040 1050 தாக்காவோ ஏதோ சொன்னார். அந்த எழுத்தை பார்க்குறேன், அந்த எழுத்துமே பெங்காலியில் இருக்குது. எனக்கு புரியல. ஓகே ஓகேன்ட்டு அப்படியே ஒரு 2 தாளை எடுத்து கொடுத்தோம்னா இன்னும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்ததொடனே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. காய்ஸ் ஃபைனலி ஐ ஃபவுண்ட் அ ஷாப். இங்கே ரோடு கிராஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியலையே, அப்படியே தான் கிராஸ் பண்ணுறாங்க. லேன்லாம் எதுவும் இல்லை, ஸோ அதனால் அப்படியே கிராஸ் பண்ணலாம். பங்களாதேஷ் மறந்துடுறேன் நான். ஸோ இங்கே தான் வந்து நம்ம சிம் வாங்க போகிறோம். திங்க் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். Do you sell SIMs here? SIM card available? இருக்காங்க. Which SIM is good? Which SIM is good? SIM. Except Grameen mobile, anything. Which is good? Overall Dhaka, overall Bangladesh, which one is good? ID कार्ड नहीं है? Yeah, passport है. पासपोर्ट? हाँ, इधर passport है सब नहीं. पासपोर्ट से नहीं है. Then where I can get SIMs? So actually இங்கே நிறைய மொபைல்ஸ்லாம் விற்கிறாங்க. விவோ V70 FE மாடலில் இருக்கானே தெரியல. இது வருங்க Y21D 6GB 128 27,000 தாக்காங்க. ஸோ அதை அப்படியே டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து 1 ரூபி கொடுத்தா இங்கே ₹1 30 காசு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து சிம் இல்லையா, அவங்ககிட்ட இருந்த பழைய சிம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அதில் வந்து எந்த சிம்மே ஒர்க் ஆகலைங்க. ஸோ அதனால் பார்டருக்கே போய் வாங்கிக்கோங்கன்றேன். நான் பார்டரில் வாங்கக்கூடாதுன்னு தான் வந்தேன், கடைசியாக பார்டர்லேயே போய் வாங்க சொல்கிறாங்க. சரி இந்த சைடில் போயிட்டு சும்மா மார்க்கெட்டில் வேறு எங்கேயாச்சும் இடங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு சரி நெய் ஓ தட் சைட் தே ஆர் ஆஸ்கிங் ஐடி they only passport है. एयरटेल सिम उधर से ना नहीं they are asking passport. I only have passport है, India passport है. So they are asking Bangladeshi ID है. इधर से any other shop? सिम इधर से दूर जाइए, आपका मिलेगा टेलीकॉम. ஓகே தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து அந்த சைடில் போய் பார்க்கணுங்க. சிம் வாங்குறது பெரிய பாடாக இருக்குது. பார்டர்லேயே வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் உள்ளே தான் கம்மியாக கிடைக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அஸ் யூஷுவல் நடக்கிறது தானே, பார்டரில் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தானே இருக்கும். ஸோ அதுதான் போயிட்டு பார்க்கலாம் இருங்க. டூ யூ செல் சிம் ஹியர்? சிம் கார்டு இங்கே இல்லையாங்க, வெளியில் தான். இந்தியா. ஸோ வேர் கேன் ஐ ஃபைண்ட் சிம் ஷாப்ஸ் ஹியர்? सिम का शॉप बंद है. बंद है. दिस वे एनी अदर शॉप्स? इस मार्केट के पास में देखिए, जो नित्य हाट है उसके पास में राइट लेफ्ट साइड है. ओके थैंक यू ब्रदर. இந்த சைடில் இல்லையா? சரி அங்கிட்டு போய் பார்ப்போம். இல்லைன்னா பார்டருக்கே தான் போகணும், வேறு வழி இல்லை. ஒரு மாதிரி அப்படியே பரபரப்பாக இருக்குங்க. மணி 10 ஆகுது. எவருங்க கறிலாம் அப்படியே வெட்டி வச்சுருக்காங்க, ஊர் வெட்டி. இன்னொன்று என்னென்னா, இங்கே பாஸ்போர்ட் வச்சு எடுக்கலாம், பட் ஸ்ரீலங்காவிலேருந்து வரவங்கன்றதில்ல, இந்தியாவுக்குள்ளே வர முக்கால்வாசி டூரிஸ்ட்டுக்கு வந்து சிம் எடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டங்க. இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ பிரதர், சிம் கார்டு அவைலபிள்? சிம் கார்டு ஹாலிடே டுடே फ्राइडे है ना. ஐயோ இன்னைக்கு லீவ் வாங்க.
எதுக்கு என்ன பண்ணுவோம், பார்டருக்கு போயிட்டு வந்துருமா ஒரு ரவுண்டு, போயிட்டு அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். What is it? ஒன்று கத்திக்கிட்டு இருக்காங்க, 7:30 கூட்டுறாங்க, நம்ம வாயை வேற கிண்டுறாங்க. ஸோ வாங்க கிளம்புவோம். ஸோ லெட்ஸ் கெட் அ ரைட். வந்து பார்டருக்கு வந்து போக போகிறோம். திருப்பி வந்த இடத்துக்கே போகிறோங்க. போய்ட்டு சிம்மு வாங்காமல் நீ போகிறதா இல்லை நான். பார்டரு அம்மா கைஸ், பார்டருக்கு வண்டி ஏறியாச்சு. என்ன வேலை எதுவும் கேட்கலைங்க, அப்படியே போக வேண்டியதான். ஆக்சுவலாக நம்ம வரும்போது எந்த வண்டியுமே இல்லை, மார்க்கெட்டே இல்லை. 10 மணிக்கு எப்படி களை கட்டுது பாருங்கள் மார்க்கெட்டு. எவ்வளோ ஆட்டோ பாருங்கள், ஆட்டோ. இங்கேயே எப்படி இருக்குன்னா தாக்காலெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், கால் வைக்க இடம் இருக்காதுங்க. கைஸ் ஆக்சுவலாக பார்டர்கிட்டே ஒரு கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இங்கே தான் சிம்மெலாம் வைக்கிறாங்க. ஸோ இங்கே பாஸ்போர்ட் வச்சு நம்ம வாங்கிக்கலாம். How much brother? 450. So how much data do I get? The same as empty. This is no including data. After activation, you can Recharge. How much for like package? Is there any package? How many days do you live in Bangladesh? Like 10 to 15 days? 10 days, no package. 7 days or 30 days. 7 days how much? Around 220 GB, 150, 10 GB. 200? 220 GB. 220 GB. So I can recharge after 7 days again. Okay, give me. Here in Bangladesh. Passport? Phone. ஸோ ஆக்சுவலாக 450 ரூபாயாங்க சிம்மு. அந்த சிம் வந்து வாட்ஸ் த சிம் பிராண்ட் நேம் பிரதர்? Gramophone. 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 Is there any other SIM card available? No, I have no. ஓகே, Gramophone தான் இருக்கான், வேறு வழி இல்லை. சரி, அதே வாங்கிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக 450 ரூபா கொடுத்து வாங்கணும். அது நீங்கள் வாங்கினீங்கன்னா சிம்மில் ஒன்றுமே இருக்காது. 450 ரூபா வெறும் சிம்முக்கு மட்டும். அதில் அப்புறமா நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ஒரு 7 நாள் இல்லைன்னா 30 நாள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து அவ்வளோ நாள் இருக்க முடியாது. என்னோடய வீசா வேலிடிட்டி வந்து ஒரு 20 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். வாங்கிட்டு அப்புறம் ஒரு 7 நாளுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம. சிம்மு வாங்கியாச்சுங்க. ஸோ இட் ஷோஸ் 5120 MB 5 GB. 25 GB. போனஸ். ஓகே, ஸோ ஒரு 30 GB கிட்ட வாங்கியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா ஃபோன் பேசுகிறதுக்கு உங்கள் தனியாக இது பண்ணணுமா? How much do you owe? Total 700. 700. Here, 1000. Thank you. நண்பர்களே, சிம் வாங்கியாச்சு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். சியா காய்ஸ், சிம் வாங்கிட்டேங்க. என்னடா லேஸ் ஒத்துக்குச்சு? இந்த சூனா பானா திரும்பினாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுங்க. சிம் வாங்கின குஷியோட கிளம்பிட்டாச்சு. திருப்பி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போயிட்டு அங்கே ஏதாச்சும் சாப்பிட்லான்னு இருக்கோம். இன்னொன்று என்னென்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம், ப்ரூஃபே கொடுக்கலிங்க. பாஸ்போர்ட்டே என்கிட்ட தான் இருந்துச்சு. ப்ரூஃபே இல்லாமலே நான் வந்து சிம் எடுத்துட்டேன். ஆக்சுவலாக அந்த கடையில் வந்து கொடுத்தாங்க. அது எப்படி கொடுத்தாங்க, அது என்ன, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபோன் மட்டும் கேட்டாங்க, ஃபோனு கொடுத்தேன். உடனே ஏதோ சிம்மு மட்டும் போட்டு ஏதோ நம்பர் தட்டி ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 தாக்கா கொடுத்தேன். விச் இஸ் நியர்லி தெரியல, கீழே போடுறேன் கரெக்டாக எவ்வளோ வருது அப்படின்ட்டு. ஸோ ஓகே தான். அது வந்து ஒரு 7 நாளுக்கு ரீசார்ஜோடு இருக்குது. வேணும்னா அடுத்து நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்த 7 நாளுக்கு. ஸோ மொத்தமாக ஒரு 30 GB இருக்குது. 30 டாக்கா ஃபோன் பேசுகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது இங்கே அன்லிமிட்டட்லாம் கிடையாது போலிங்க. 5 GB வேணுமா 10 GB வேணுமான்னு கேட்குறாரு. எனக்கா தெரியலையே. ஸோ இங்கே நெட் ஸ்பீடு 4G தான், 5Gலாம் இங்கே கிடையாதான். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும்னு நினச்சேன். இங்கே வந்து 5G இல்லைங்க. ரைஸ், இங்கே ஒரு கடையை கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து ரொட்டி போடுறாங்க. காலையில் ரொட்டி சாப்பிட்ற வேண்டியதான். ஸோ தான் மேக் பண்ணுறாங்க. அழகாக உள்ள போய்ட்டு, ஹலோ எக் ரொட்டி, எக் ரொட்டி. ஸோ ரொட்டி போடுறாங்க, உள்ளே போய்ட்டு
छोटा रोटी एग रोटी है हाँ एग रोटी है एक है रोल है ठीक है मैं अंदर वेट कर ஓகேங்க பாருங்க பயங்கரமாக பண்ணுறதுல कुछ में अंदर में बसो अंदर में बसो अंदर में ஸோ இங்கே தாங்க நம்ம போய் சாப்பிட போகிறோம் கை கழுவு இடமே இல்லை அதுக்கு हाँ हाँ एक अंडा एक नॉर्मल है एक अंडा है ठीक है ஸோ வந்து ரெடிங்க நம்ம வந்து அப்பா சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும் சேஃப் லெட்ஸ் வெயிட் ஃபார் த ரொட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பங்களாதேஷி மீல் அப்படின்னு சொல்லலாம் காலை சாப்பாடு 10:30 ஆகுது போய் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறேன் வெயிட்டிங் ரூம் போய் அப்படியே ஜம்முன்னு படுத்து தூங்க போகிறேன் 3:25 தான் இதோட ட்ரெயினே ஒரு 3 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்தானே வச்சுக்கோங்களேன் கரெக்டாக இருக்கும் ரொட்டி வந்துடுச்சிங்க ஆக்சுவலாக எக் ரொட்டின்னு கேட்டேன் ரொட்டி தனியாக முட்டை தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்லேட்டு இப்போ வந்து சப்ஜி வந்துருக்குங்க இது சால் டால் சமஸ் ஸ்பூனு ஸோ வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க வெறும் வாயில் நல்லா பொசன்னு சாஃப்டாக இருக்குது வா சூப்பராக இருக்குங்க ஓகே தேங்க்யூ நல்லா இருக்குங்க எவ்வளோன்னான்னு தெரில சாப்பிட்டு தான் தெரியும் ஓகே சாப்பிட்டு சந்திப்போம் இப்படி சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சுங்க 3 பரோட்டா ஒரு ஆம்லேட்டு தேங்க்யூ அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க சரி நல்லா இருந்துச்சுங்க செம்ம சாஃப்டாக இருந்துச்சு பரோட்டா சரி அப்படியே போயிட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் எதாவது பண்ணுவோம் ஆக்சுவலாக என்ன கணக்குன்னு தெரில 120 ரூபா சொன்னாங்க அப்படியே 20 ரூபா கொடுத்துட்டேன் ஸோ வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ट्रेन चल रहा है सी होगा आपका नाम है அதிஷேக் சாய்மன் தேங்க்யூ சி ஸோ இப்போ அந்த ஹோட்டல் தாங்க வந்தோம் ஆக்சுவலாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் இப்போ திரும்பினோடனே இருக்குங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் என்னன்னு தெரியல திடீர்னு ஆச்சரியமாயிடுச்சு என்னென்னா நான் வந்து 200 ரூபா கொடுத்தேன் அதில் வந்து 60 ரூபா தான் எடுத்தாங்க 3 பரோட்டா ஒரு ஆம்லேட்டுக்கு நானும் அங்கே இருந்து 20 ரூபா அந்த டிப்ஸு கொடுத்துட்டேன் திடீர்னு பாக்கெட்டில் பார்க்குறேன் 100 ரூபா இருக்குது எப்பட்றா அப்படின்ட்டு அப்போ தான் கணக்கு பண்ணுறேன் வெறும் 60 ரூபா தாங்க ஆச்சு அதுவும் பங்களாதேஷி டாக்கா 60 ரூபா தான் ஆச்சு விச் ஒரு 40 ரூபா கூட இல்லைங்க பரவாயில்லைங்க இவ்வளோ கம்மியாக இருக்குங்க ஸோ அப்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் உள்ளே போக தான் தெரியும் நான் கூட ஃபுட்டு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் லாஸ்ட்டாக ஸ்ரீலங்கா ட்ரிப் போயிட்டு வந்ததுனால எல்லாமே எக்ஸ்பென்சிவாகவே தெரிஞ்சிச்சிங்க இப்போ பரவாயில்ல தப்புன்னு ஓகே இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப கம்மியாக சாப்பிட்ருக்கேன் பாருங்கண்ணே ஸ்வீட் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே என் கண்ணில் தென்பட்டுருச்சு ஸோ அதனால் சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ ஆக்சுவலாக குட்டியாக ஏதாச்சும் வாங்கிட்டு போனால் ட்ரெயினில் சாப்பிட்லாம் இந்த பாக்கெட் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் पालको क्या है मिठाई है खाने का चाहिए कितना चाहिए आपको ये पैकेट है वो स्मॉल पैकेट है ना 50 है दिस वन हाँ थैंक यू பால்கோவா வாங்கிட்டேன் பால்கோவானே தெரில குட்டியாக இருந்துச்சு பாக்கெட்டே வாங்கிட்டேன் போயிட்டு ஏதாச்சும் ஸ்வீட்டு வாங்கியாச்சு போயிட்டு வேறு ஏதாச்சும் வாங்கலாம் இங்கே வரீங்க குட்டி பாக்கெட்டு போங்க இந்த சைடில் எங்கே வேறு எங்கேயாச்சும் எதாவது வாங்குவோம் இன்னும் குறுக்கால போட்டு இழுத்துட்டு போகிறாரு ஐயோ இங்கே ஒரு பாட்டி இருக்கேன் உங்களுக்கு காசு கொடுத்தேன் அப்படியே கிளம்புவோம் ஆக்சுவலாக சேஞ்ச் இருந்துச்சு என்னென்னா போயிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன் வச்சுருந்த சேஞ்சுக்கு சரி அவங்கள பார்த்தேன் பாவமாக இருந்துச்சு கொடுத்துட்டேன் போதும் ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு நம்ம ஓடிடலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 பக்கமாக கிளம்பி போக வேண்டியதான்
ও ইউ আর ফ্রম জোসুরা ওকে சரி தேங்க்யூ যশোর শহরটাও সুন্দর। ஓகே ஸோ கைஸ் இது 1 லிட்டர் வாங்கியிருக்கேங்க தண்ணி 30 டாக்காவாம் 1 லிட்டர் தண்ணி தேங்க்யூ Do you have a chewing gum? Yeah. Give me like 2 or 4. Hey, thank you so much brother. காசு வாங்கலைங்க பபிள் கம்க்கு ஒரு நிறைய பேர் இது மாதிரி தான் இருக்காங்க சார். ஆக்சுவலாக பபிள் கம் வந்து இங்கே சென்ட்ரல் ஃப்ரூட் நம்ம ஊரில் இருக்குல்ல அதே தான், பட் பின்னாடி வந்து பெங்காலியில் வந்து எழுதியிருக்குங்க சென்ட்ரல் ஃப்ரூட் அப்படின்ட்டு. நம்ம ஊரில் தமிழ்லேயே எழுத மாட்றாங்க, இங்கே பாருங்கள் அவங்க கண்ட்ரியில் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ओके थैंक यू ब्रदर। যশোর अच्छा होगा। जोधपुर যশোর से बेनापोल कुछ नहीं है। हाँ যশোর से बहुत ज़्यादा मैंने तो हिंदी पाচ্ছি না, সুন্দর সুন্দর জায়গা। हाँ ठीक है आई विल चेक इट आउट। थैंक यू ब्रदर। ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து ஏதோ ஜெஸ்ஸூரா ஏதோ சொன்னாருங்க ஒரு ஏரியா, நானும் பார்த்துருக்கேன். அந்த ஏரியா அழகாக இருக்கும் போய் பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. ஓரளவு புரியுது எனக்கு. தேங்க்யூ பரவாயில்லைங்க. காசு கேட்டார் வேணான்ட்டார். அப்புறமா என்ன நினச்சாருன்னு தெரில. ஸோ இதுதாங்க வந்து ரூபாஷி பங்களா எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் தான் வந்து 2 இன்டர்சிட்டியும் கனெக்ட் பண்ணுதுங்க. இப்போது வந்து பார்டர்லேருந்து நம்ம தாக்காவுக்கு போகணுன்னா இந்த ஒரு ட்ரெயினில் தான் போக முடியும். ஆக்சுவலாக மொத்தமாக 2 ட்ரெயின் போகுது. ஒரு ட்ரெயின் வந்து 12:45. ஸோ இது வந்து 3:30 போகுதுங்க. இந்த ட்ரெயின் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக போகிற ஒரு ட்ரெயினுங்க. ஸோ இதில் தான் நம்ம போக போகிறோம். இதில் தான் நம்ம வந்து ஏசி சேர் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக அதுக்கு அந்தாண்ட வந்து ஒரு ஃபென்சிங் இருக்கும். அந்த ஃபென்சிங் அந்தாண்ட ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரெயின்லேருந்து தான் இந்தியாவிலேருந்து குட்ஸ் எல்லாமே இங்கே வருது பங்களாதேஷ்க்கு. ஸோ அது பார்த்துட்டு அந்த ஃபென்சிங்லாம் வந்து அதனால தான் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்டர் ஏரியான்றதுனால எல்லா இடமுமே கவர் பண்ணி தாங்க இருக்குது. ஸோ இதில் போயிட்டு எங்கே சீட்டுன்னு நான் தேட போகிறேன்னு தெரியல. பட் இந்த ஜேர்னி வந்து செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக உள்ளே நல்லா தூங்கிட்டேன் நான். அந்த வெயிட்டிங் ரூம்லேயே நல்லா தூங்கிட்டு அப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 hour ஜேர்னி. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 6 ஸ்டேஷன் வந்து நிற்குங்க. ஸோ ஏன்னா இது வந்து இன்டர்சிட்டி ட்ரெயின், ரொம்ப அதிகமாகலாம் நிற்காது இந்த ட்ரெயின். ஒரு 216 கிலோமீட்டர் ட்ரெயின் ஜேர்னியை 3.5 மணி நேரத்தில் கடக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னே சொல்லலாம். பெனாபோல்லேருந்து தாக்காக்கு ஒரு இன்டர்சிட்டி கனெக்டிவ் ட்ரெயினுங்க. ஸோ இதுதான் அப்படியே உள்ளே போய் ஏற வேண்டியது. ஸோ கைஸ் ட்ரெயின் உள்ள வந்துட்டாச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு 3x2ங்க. இந்த சைடில் வந்து 3 பேர் உட்காரலாம் ஏசி சேரு. இந்த சைடில் வந்து 2 பேர் உட்காரக்கூடிய இதுங்க. செம்மையாக இருக்குது, நல்லா ப்ரீமியமாக சுவிட்செல்லாம் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ண லைட்ஸ் இருக்குது, ஃபேனு ஏசி கோச்சில் ஃபேன் எல்லாமே போட்டு பயங்கரமாக இருக்குங்க. வந்து உட்காந்துட்டாச்சுங்க. ஆக்சுவலாக என்னென்னா யூஸ்வலாக வந்து இங்கே பேக் செக்கிங்ஸ் வந்து நடக்குதுங்க. வந்து ரேண்டமாக பிடிச்சி ஆள் பார்த்தாலே தெரியுது, வச்சு பேக் ஃபுல்லாக ப்ராப்பராக எல்லா ஜிப்பையும் ஓப்பன் பண்ணி சொல்லி செக் பண்ணாங்க. ஸோ நம்ம வீடியோஸ் தான் பண்ணுறோன்னுட்டு ரொம்பலாம் செக் பண்ணல, அவர் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டார். ஸோ பேக்லாம் வைக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி அழகாக கொடுத்து வச்சுருக்காங்க, அதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 3 சீட்டுங்க. இது பாருங்க, இங்கே ஒன்று இருக்கா. ஸோ நான் வந்து சென்டர் சீட் வந்துருக்கு. ஸோ இது மேலே வந்து சென்டராக ஒரு டேபிள் நடுவில் வரதுனால நல்லா லெக் ஸ்பேஸும் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஒரு விண்டோவில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் சூப்பராக. ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஹலோ சைலண்ட் ஃபோன் கோட் இப்போ வந்து ட்ரெயின்லேருந்து அப்படியே வெளியே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து பங்களாதேஷ் பார்டர் கிட்டே உள்ள ஏரியா. ஸோ நம்ம இன்னும் தாக்கா போய் ரீச் ஆகலைங்க. இன்னும் ஒரு 2.5 hours மேலே ஆகும். இப்போ தான் ஒரு 1 hour பக்கம் ஆயிருக்கு. செமையாக இருக்குங்க.
என்ன சொல்கிறேன், அந்த கண்ட்ரி சைடுன்னு சொல்லுவாங்கல்ல, கிராமப்புறங்கள். பட் என்னென்னா இங்கே மட்டும்தான் அமைதியாக இருக்கும். ஸோ தாக்கா சைட்லாம் போயிட்டோம்னா காதில் பஞ்சு தான் வச்சுக்கணும். ஏன்னா ஃபுல் ஆஃப் ஹார்ன் சவுண்ட் தான் கேட்கும். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து இங்கே டாய்லெட்டு. எஸ், ஸோ இந்த இதுதான் டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. குட்டியாக இருக்குங்க, பிடிச்சிட்டு உட்கார மாதிரி, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பயோடிகிரேடபிள் டாய்லெட்டு. இது போட்டிருக்கு பாருங்க, பயோ டாய்லெட் அப்படின்ட்டு. ஒரு காஃபி வாங்கினேங்க, 30 டாக்காவாம். ஸோ ஆக்சுவலாக பால் இல்லை, இந்த இது க்ரீம் மாதிரி ஏதோ போட்டு வச்சுருந்தாங்க. சுடு தண்ணியில் செஞ்சது தான், பால் இல்லை. இந்த மில்க் க்ரீம் இருக்குல்ல, மில்க் மெய்டு, அதை மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி வாட்டர் போட்டு அடிச்சிட்டாங்க. ஸோ வேறு சாப்பாடு வருதுங்க, நான் இன்னும் எதுவும் வாங்கலை, பார்ப்போருங்க. இதுதாங்க வந்து ரொம்ப பெரிய பிரிட்ஜு, பத்மா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜு தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பங்களாதேஷ் ஏரியாவை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுதுங்க. பங்களாதேஷில் தாக்கா ஏரியாவை இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு ரிவர் போகும். இதுதான் வந்து இந்த பத்மா ரிவருங்க. ஸோ இப்போ வந்து நல்லா புதுசாக ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க, நல்ல செம பெரிய பிரிட்ஜு. இதுதான் வந்து அந்த ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுது ஏரியாவை. ஸ்டேஷன் வந்துட்டாச்சுங்க. ஆமாம், தாக்கா வந்தாச்சு. இதான் வந்து இந்த ட்ரெயினுக்கு லாஸ்ட் ஸ்டேஷனுங்க. ஸோ வந்து கமலாப்பூர் ஸ்டேஷன். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டைம் இன் கமலாப்பூர் ஸ்டேஷன்? ஓகே 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 ஆல்ரைட். இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இங்கேருந்து எப்படி போகணும் அப்படின்ட்டு. என் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தவர், அவர் வந்து கல்கத்தா. ஸோ அவரும் ஃப்ளைட்டில் தான் வருவாராம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டேஷன் வந்துருக்குது. ஆனால் இங்கேருந்து நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் வந்து 10 கிலோமீட்டருங்க. டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகிருக்கு, மணி வந்து 7 ஆகுதுங்க. 7 மணிக்கெலாம் ஷார்ப்பாக வந்துடுச்சு ட்ரெயின். 7 மணி ஆன மாதிரியே தெரில பாருங்களேன். இந்த நார்த் ஈஸ்ட் சைட்லலாம் இப்படி தாங்க இருக்குது. இப்போ தாங்க வெளியில் வந்தோம். ஆக்சுவலாக இங்கேருந்து மொஜித்தில் மெட்ரோ அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் போகணுங்க. ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து எங்கே போய் என்ன கேட்குறது ஒன்றுமே புரியல. இருங்க கேட்டு பார்ப்போம். மெட்ரோ மொஜித்தில் மெட்ரோ வேணா? மொஜித்தில் மெட்ரோ আর ভাড়া কি সবাই যে ভাড়া ভাই বাইরেতে যান ஒரு கொடூரமான ரைடு. ஸ்டார்டிங்கே பயங்கரமாக இருக்குது. தாக்காவில் இறங்கினோடனே எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு தெரிலங்க பாருங்கள். சரியா போச்சு நண்பர்களே. நான் சொன்னேன்ல கொடூரமாக ட்ராவல் பண்ண போகிறேன்ட்டு, அதுதான் ஒரு ஸ்டார்டிங் கிளிம்ஸ் இது. ব্যাগ পিতা শোনেন, আপনার কথা ঠিক আছে, কিন্তু এনে একটা জিনিস বুঝছেন স্যার கிளம்பி ஆச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்தோம்ல நெருக்கி கிரிக்கிட்டு, அதுக்கு வந்து 50 டாக்காங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே மேலே ஏறி லிஃப்ட் இருக்குது, அப்படியே மேலே போயிட்டு போக வேண்டியது, நம்ம போய் ரீச் ஆகிற இடத்துக்கு. ஆக்சுவலாக கரெக்டாக தப்பாக வந்துட்டாங்க. இப்போ தான் இங்கே வந்து பார்த்தோம் ஒரு பிரதர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக இந்த வழியில் வந்து நம்ம போகக்கூடாதான், வேறு ஒரு ரூட் எடுத்து போகணுமா. மெட்ரோலே போகக்கூடாதான், பஸ் ஏறி போக சொன்னார். சரி ஏதாவது பைக் டாக்ஸி செக் பண்ணுறாரு எவ்வளோ வருது அப்படின்ட்டு. Only 165. 165 taka. Yes. Or if you use Uber, do you have Uber? No, I don't have any bag. Oh my God. Uber is all right. You can use it. Haven't downloaded. I have only downloaded Patawar. Patal, no, Patal is not suitable for you. You can use Uber. Uber. Bike taxi available Uber. Yes. I'll check that out. So okay, I have to Uber download. Would you like to use Uber? You can download. Yeah, already I have.
Yes. I forgot. Very good, very good. பரவாயில்லைங்க ஊபர் வச்சுருக்கேன் நான் ஃபோனில். So if you use Uber, Super Hostel 6. Hostel 6. This is 178. 170. I'll check that out. And this is his way, not this way. This is Okay. the metro way. This is the way. If you are here, this way is there, and your hostel is there, like this one. Okay, so thank you. better you use bike, you can reach your destination very fast. Thank you. Metro is not this way. Okay. Thank you, brother. Oh, careful. You are most welcome. Thank you so much. Nice to meet you. What's your name? Salim Mahmood. Salim Mohammed. Salim Mohammed. You? Dev. Dave. Very good. Nice to meet you, Salim. Or See you you. can use also bus also. Bus also. Yes, you have to go new মানে ওটাকে বলে নতুন বাজার, বাংলা নতুন বাজার। Bangla Notun Bazaar. মানে বাংলায় বলবেন নতুন বাজার। I want to go নতুন বাজার। Okay, I'll check out. Thank you so much. Thank you. ரைஸ் அதுக்கு நடுவில் ஒரு முட்டையை சாப்பிட்டு போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக அவிச்ச முட்டை விற்கிறாங்க. முட்டை சாப்பிட்டு கேன் ஐ கெட் ஒன் எக் அழகாக அவிச்ச முட்டைலாம் நம்ம ஊரில் விற்கிறதே இல்லைங்க, இங்கே அழகாக விற்கிறாங்க. இல்லை மசாலா போடுறாரு, முட்டையில் போட்டுட்டு லைட்டாக வெங்காயம் இது எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. தேங்க்யூ. சவுச்ச முட்டை 25 டாக்கா வாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதில் ஏதோ பவுட்ரு மாதிரி போட்டார், சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க, செம பசிங்க. அதான் வந்து ஒரு முட்டை மட்டும் சாப்பிட்டுட்டேன், மீதி வந்து ஹாஸ்டலில் போய் சாப்பிட்டுக்கலான்ட்டு. இப்போ ஹாஸ்டல் வந்து புக் பண்ணியிருக்கேன், கால் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டேன். இப்போ என்ன நாங்கள் போகிறதுக்காக ஊபர் போட்டிருக்கேங்க, ஊபரில் பைக் போட்டிருக்கேன். ஓகே, புக் ஆகிடுச்சிங்க. இப்போ அது வந்த உடனே அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டருங்க, நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகிடலாம். ஊபர் வந்துவிட்டோம். अस्सलाम वालेकुम भाई। हाँ, मोतीहिल मेट्रो स्टेशन में ज़्यादा ना आई डोंट स्पीक बंगला ब्रदर, बंगाली है। ज़्यादा में फ्रंट साइड है इंग्लिश, कैन यू स्पीक इंग्लिश? फ्रंट साइड है। Wait, where are you right now? Can you? ஜாதன் करना है ये. வெயிட் a minute brother. பாருங்க பிரதர் தான், அவர் கூட தான் போக போகிறோம். ஹெல்மெட்டு கம்பல்சரியா, நல்ல வேலை கேப் எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைன்னா கஷ்டம் தான். ओके लेट्स गो ब्रदर। इंडिया में आप मैं पौंडीचेरी से, मद्रासी है। मद्रास हाँ मद्रास। ஓகே நண்பர்களே, இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் டாக்கா ஒரு அருமையான ரைடு. ஹாஸ்டல் போகிற வரைக்கும் 2 வீலரில் வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். ஸோ என்னென்னா ஆட்டோவில் போகலான்னு தான் பார்த்தேன், அது ஒரு 300-400 ரூபா வந்துடும். அதனால் நமக்கு ஒரு ஆள் தானே, பேக்கும் சின்ன பேக் பேக்கிங் பண்ணுற மாதிரி தான் கொண்டு வந்தேன், அதனால் பிரச்சனை இல்லை. What's your name brother? Your name है, नाम है? अलामीन है। हाँ, ये ढाका है। हाँ ढाका, ठीक है। Tourist come here, most people. हाँ हाँ हाँ. This time this month है.
பேசுகிறது புரியல, எனக்கு அவர் பேசுகிறது புரியல. ஸோ என்னென்னா இவங்க வந்து பெங்காலி தாங்க பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து ஹிந்தி எப்படின்னா, நமக்கு இப்போ இந்த ஹிந்தி படம்லாம் ரேராக பார்க்குறோம்ல, ஏதாச்சும் ஒரு சில மூவிஸ் வந்து டப்புடில் பார்ப்போம் பாருங்க, அந்த மாதிரி பார்க்குறது, பொம்மை படங்கள் பார்க்குறது பசங்க, அப்படி தான் வந்து இவங்களுக்கு ஹிந்தியே தெரியும். ஏன்னா இவங்க பெங்காலி மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மட்டுமே பேசுகிறாங்கல்ல, இங்கிலீஷ் தெரியாமல், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஊரே தூசியால் படிஞ்சு கிடக்குங்க. எவ்வளோ தூசி பாருங்க. ஹார்ன் சவுண்டு மட்டும்தான் என் காது கேட்குது. நைட்டு இப்படியா இல்லை பகலில் எப்படியான்னு தெரியல. எல்லோரும் ஒரு சொருறாங்க. டிராஃபிக்கே ஒரு மாதிரி பயங்கரமாகிடுச்சு கொஞ்ச நேரத்தில். ஆம்புலன்ஸு பின்னாடி வருது, இவங்கெல்லாம் முன்னாடி போகிறாங்க. தேங்கிட்டோங்க. ஸோ தேங்க்யூ பிரதர். ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் பாருங்கள், சூப்பர் 6 ஹாஸ்டல். ஸோ இங்கே தான் போகிறோம். போயிட்டு உள்ளே பார்ப்போங்க. பிரதர் இன்சைடு ஹலோ, ஐ ஜஸ்ட் புக்டு கைஸ். இது தாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பங்க் பெட்டு. இதில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இருக்கு பாருங்கள், குட்டியாக இது எலி பொந்த மாதிரி ரொம்ப குட்டிங்க. உள்ளே போய் காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக என்னென்னா டாய்லெட்டரிஸ் இருக்குது, ப்ரெஷ்ஷு, ஷாம்பு, பேஸ்ட்டு எல்லாமே கொடுத்து வராங்க குளிக்கிறதுக்கு எல்லாமே. இதில் என்னென்னா இப்படியே படுத்துட்டு இப்படியே வந்துடும். ரூம் எடுக்கலான்னு தான் பார்த்தேன், பட் இங்கே வந்து சாப்பாடோடு இருக்கும். இது ஒரு குட்டி லாக்கர் ஒன்று இருக்குது, உள்ள பொருள் ஏதாவது வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். அந்த இடத்துல சார்ஜ் பாயிண்ட் இருக்குங்க, சார்ஜ் வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டேன். மேலே சாப்பாடு இருக்குது, அதை போய் சாப்பிடுவோம். ஹாய் கைஸ், காலை வணக்கம். நைட்டு வந்து செக்இன் பண்ணிவிட்டு சாப்பிட்ருப்போம். ஸோ அதோட அந்த பெட்டு பார்த்துருப்பீங்க, பங்க் பெட்டு. 6 பெட்டு இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து படுத்துருக்கோம். அதில் வந்து அந்த ஒரு குட்டி பெட்டு மட்டும் நம்ம தூங்குறதுக்கான இடம். ஸோ வந்து 3 வேளை சாப்பாடோட இந்த ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 டாக்காங்க. அதாவது நம்ம ஊர் மதிப்பில் ஒரு 700 ரூபா பக்கம் வரும் ஒரு நாளைக்கு. இதில் வந்து கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. என்ன ஒன்று, நைட்டு முதுகு ஃபுல்லாக வந்து எனக்கு கொசு கடிச்சு தான், மூட்டை பூச்சி கடிச்சிதான்னு தெரியல, முதுகு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. காலையில் தான் கூப்பிட்டு அந்த பெட்டை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறமா அதெல்லாம் போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து காமன் ஸ்பேஸ் ஏரியாங்க. ஸோ அழகாக இங்கே வந்து 24/7 வந்து நம்ம எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ வந்து பயங்கரமான வீடியோ வருது. தாக்காவை வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் பெல் ஐகானை அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அழகாக பார்டர் கிராஸ் பண்ணி அங்கேருந்து ட்ரெயின் ஏறி ஒரு சூப்பரான பயணம் அது. See you guys, see you in the next video. Bye bye.